Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture. அஷ்டமத்து சனியில் ஏற்கனவே ஒரு சவாலான காலகட்டத்தில் பயணிச்சுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்வி சட்டை கேட்டுருவோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள், நிறைய மன கஷ்டங்கள், நிறைய குழப்பங்கள், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், குழம்பிக்கொள்வது, யார் நல்லது யார் கெட்டது என்று அவர்களே சிந்தனை மாறுவது, அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, தற்கொலை எண்ணங்கள், தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்யாததுனால். சிம்மம் என்றாலே சூரியன் தான் அதுக்கு அதிபதி. நீங்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் எல்லாம் மேன்மை அடையும். பெற்றோர் பெரியோர் அற்புதமான அமைப்பை இந்த 12இல் வரக்கூடிய குருவால் பெறுவார்கள். விலையுயர்ந்த பொருள்களை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் வைக்கிறதெல்லாம் இல்லாமல் வங்கிகள், பெட்டகத்தில், லாக்கரில் வைக்கிறது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறது, பணம், நகைகள், வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் போகிறச்ச இந்த மற்றவங்க மெச்ச வேண்டும் என்பதுக்கெல்லாம் போட்டுக்காமல், நம்ம தான் நம்மளோட பற்றி எல்லாருக்கும் தெரியும், இல்லை நகை போட்டு தான் நம்ம பணக்காரங்களுக்கு தெரியணுமான்னு. தேவையானதை மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள், மற்றெல்லாம் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை தரும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனைகள் தீர்வது, கணவனையோ அல்லது காதலனையோ அல்லது காதலியோ அல்லது மனைவியோ காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வதெல்லாம் முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, மன அழுத்த தடையெல்லாம் போகிறது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவதை மட்டும் சிம்மம் விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். டிசம்பர் மாதம் வரைக்கும் கேது இருப்பதனால் கண்டிப்பாக 36 வயதை கடந்தவர்கள், 3 பரியாயம் குருவை கடந்தவர்கள் 4வது பரியாயத்துக்குள்ளாக போய் 5, 6 என்று எத்தனை பரியாயம் இருந்தாலும் மிக மிக கவனமாக இருப்பதும், வாகனத்தில் கவனமாக இருப்பதும், தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் முக்கியம். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் விசேஷம். நன்றிங்க சார். ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்கள் கவலை வேண்டாம், ஆனால் எச்சரிக்கை வேண்டும். மீனாட்சி மேடம், சிம்மராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நாங்கள் சிங்கம் மாதிரி தான் இருந்தோங்க, இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தா எங்களை எலியாக கூட மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவும் சரி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி, வீட்டில் நிறைய சங்கடங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இதர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லார்கிட்டையுமே பார்க்குற எல்லார்கிட்டையுமே எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கொஞ்சம் நஞ்சம் ஏதோ நல்லது பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா மொத்தம் 4 கிரகம் நம்ம வருட பயிற்சிகளில் சொல்லுவோம். இதில் 4 பேரில் குரு பகவான் மட்டும்தான் ராசிக்கு 11ல் 5ஆம் இடத்துக்குரியவர் 11ல் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவரும் என்ன பண்ண போறாருன்னா இப்போ 12ஆம் இடத்துக்கு வர போறார். அப்போ பொதுவாகவே விரய குரு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நிறைய விரய செலவுகள், அதுவும் சுப விரய செலவுகள் நிறைய கொடுக்க போறாரு. எதன் மூலமா கொடுக்க போறாரு, ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால ஏதாவது வீடு வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கடனை ஏற்படுத்தி தந்து அதன் மூலமாக உங்களை அதுல கொஞ்சம் லாக் பண்ணி ஒரு கடனை மூலமாக புதிய விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க லாக் ஆனா மட்டும்தான் இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையை நீங்க கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த அஷ்டம சனியுமே எல்லாரையுமே தொந்தரவு பண்ணாதுங்க. உங்களோட ஜாதகத்திலையுமே சுய ஜாதகத்திலையும் சனியோட தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ இதெல்லாம் போயிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த பீரியடுங்கிறது உங்களை ரொம்ப படுத்தும். அதனால தயவு செய்து ரொம்ப அந்த அஷ்டம சனி நம்மளை படுத்த போகுது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வேண்டாம். யாருக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கோ அவங்கள மட்டும்தான் ரொம்ப ட்ரபிள் பண்ணும். அதே மாதிரி சனி எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்த தூய்மை பண்ணுவார். அப்போ 8ஆம் இடம் சார்ந்த மறைவு ஸ்தானம் சார்ந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதை இப்போ குரு பார்க்க போறாருங்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிச்சயமாக உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி உங்களை நிறைய விஷயங்கள்ல மாற்றம் செய்ய போறார். அதே போல் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக மறைமுக எதிரிகள் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. அதனால உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று யாராவது சண்டை பண்ணாங்கன்னா அவங்கள நீங்கள் நல்லா அடிச்சு உடைச்சிருவீங்க. ஆனால்
மறைமுகமாக உங்களுக்கு பேக் ஸ்டாப் அடிக்கிறவங்கள நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல குருவினுடைய துணை, ராசியிலே வந்து கேது இருக்கிறதுனால நிறைய ஜீவ சமாதிகள், திருவண்ணாமலை கிரிவலம், இதெல்லாம் மட்டும்தான் உங்களை வந்து சேஃபர் சைடாக காப்பாற்றும். அதனால் இந்த விஷயங்களை பண்ணி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். சவாலான காலகட்டத்தில் எப்படி சமாளித்து வரலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பழனிநாதன் சார். சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இவர்களுக்கு பல்வேறு விரயங்கள் வரும். கையிருப்பு கரையும். அது எந்தெந்த வகையில் என்று பார்க்கும் பொழுது, வீடு அல்லது சொத்துக்கள் வாங்குவார்கள். கல்வி, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கடுத்து வண்டி வாகன வகையில் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது மாதிரி கையிருப்பு கரையக்கூடிய விரய இடத்திற்கு வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதற்கடுத்து இவர்கள் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டியது, யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் இடக்கூடாது. 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் 4, 6, 8 இந்த இடங்களை பார்வை செய்ய இருக்கின்றார். 4ஆம் இடத்தை பார்வை செய்வதன் மூலம் தாயாருக்கு இதுவரை இருந்து வந்த உடல் நல கோளாறுகள் முற்றிலும் நீங்கி அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை பார்வை செய்வதால் கடன் தொல்லைகள் நீங்கும். நாள்பட்ட வியாதிகள் முற்றிலும் குணமாகும். எதிர்ப்புகள் விலகும். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை செய்வதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். மேலும் இவர்கள் வாகன பயணத்தின் பொழுது மிக மிக கவனமாக அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் மிக முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு, காலையில் எழுந்தவுடனே சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்தால் போதும். குரு பெயர்ச்சி அவர்களுக்கு கோடி நன்மைகளை தரும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், செலவு மூலயமாவும் அது நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க பழனிநாதன் சார். அடுத்து முகுதன் சார் கிட்ட கேட்டுருவோம். சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? சிம்ம ராசியில தான் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம். இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் உச்சம் பெறக்கூடியது அமைப்பு இல்லை. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய சிறப்பு பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி வேறு நடக்குது. அதனால் என்ன பண்ணால் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அலைஞ்சாதான் அந்த காரியங்கள் கைகூடி வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர், வெளிநாடு பயணங்கள், இதன் மூலமாக நிறையா நன்மைகள், முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்புகள்லாம் இத்தனை நாட்களாக தேடிட்டு இருக்கிறவங்க, கிடைக்காம இருக்கிறவங்களாம் வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அந்த கடனை வாங்கி படிப்படியாக தொழில் செய்வதற்கான முன்னேற்றங்கள், அதேமாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் முயற்சி செஞ்சு நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கு கடினமான முயற்சிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சில உடல் ஆரோக்கிய தொந்தரவு பிரச்சனை நிவர்த்தி செஞ்சுட்டு அதிக அலைச்சலை கொடுக்க புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் ராசியிலே கேது பகவான் இருக்கிறனால இடம், பொருள், ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்றதை பிரித்து எடுத்து பேசி கொண்டீர்கள் என்றால் பேச்சில் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும், தொழில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும், வெளி வட்டாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும் தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் படிப்படியாக ஒரு தெளிவு கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கடின உழைப்பு, அதற்கப்புறம் தான் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாளில் தவறாமல் கிரிவலம் செல்வது அல்லது பாத யாத்திரை செல்வது, இது எல்லாமே உங்கள் மன தெளிவும் வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சி, முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சடனாக ஒரு வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. அதனால சிம்மராசி நேயர்களே டக்குன்னு போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.